ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். பன்னீர் டிக்கா ஒரு தந்தூரி ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இது நம்ம ஸ்பைசஸ் பவுடரோட தயிரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு கிரில் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு தவால இந்த பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலாவும் தயிரும் சேர்த்து நல்லா கம்பைன் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இதுல வெங்காயம் சேர்த்துக்கிறேன் 1 கப், சிகப்பு குடமிளகாய் 1 கப், பச்சை குடமிளகாய் 1 கப், அப்புறம் 1 கப் பன்னீர். இதெல்லாம் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளால கிரில் பண்ண முடியும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுக்கலாம். கிரில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு புதினா சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சியில 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, ஒரு சின்ன இஞ்சி பேஸ்ட், 3 பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகாய், இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சர்ல நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, புதினா சட்னி ரெடி. இப்போ ஒரு பிளேட்ல ஒரு வெங்காயத்தை நீட்டமா நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்னதா நறுக்குன கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சூப்பர் சைட் டிஷ் டிக்காக்கு. இப்போ மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. தவால கிரில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். அஜ்வன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் ஒரு உடன் ஸ்கியூவர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு குடமிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பன்னீர், இந்த மாதிரி ஒண்ணா வரிசையா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பன்னீர், அந்த மாதிரி வரிசையா ஒண்ணா சேர்த்துக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பார்பிக்யூ ஸ்டிக்ல சேர்த்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல. இப்போ ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த பன்னீர் டிக்கா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சுத்தி விடுங்க ஒரு சைடும். ஒரு சைடும் 5 நிமிஷம் வெந்தா போதும். மீடியம் ஃப்ளேம்லயே வேக வைங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணும்போதே லைட்டா பிளாக் ஆயிருக்கு. இந்த மாதிரி தாங்க வரணும், பிளாக் ஆக தான் ஆகணும். பன்னீர் டிக்கானா இந்த மாதிரி லைட்டா பிளாக் ஆகி அந்த டேஸ்ட்ல சாப்பிட்டாதான் சூப்பர்பா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பர்பான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க இந்த புதினா சட்னியோடையும் இந்த சைட் டிஷ் ஆனியனோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி வந்திருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.